இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஒரு சோகமான விஷயம் என்னென்னு கேட்டோன்னா, இன்றைக்கி ஒரு ஜோடி புறாவை காணோம். ஆக்சுவலி பூனை பிடிச்சி போச்சா என்னன்னே தெரில. இது குரூப்பில் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட போட்டிருப்பேன். இவ்வளோ சேஃப்டியாக தான் நம்ம வைக்கிறோம் எல்லாமே. இதில் ஒரு ஜோடியை காணோம். நானே ஆக்சுவலி ஈவினிங் டைம் தான் பார்த்தேன். ஒரு ஜோடியை காணோம். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சொல்லியிருப்பேன், நான் காசுக்காண்டி தான் வைக்கிறத ஒரு பொழுதுபோக்காண்டி வைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எவனா தூக்கியிருக்காங்க. பட் நான் சும்மா விட போகிறதில்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குரூப்பில் எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். அதாவது யார் எடுத்தான்னு தெரியல. பாருங்கள், எவ்வளோ தூரம் கேட்டு போட்டுமே யாரும் நல்லா தெரிஞ்ச ஆள் தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா, நம்ம வந்து ஒரு ஆசைக்காண்டி வளர்க்குறோம். இதை தேடி பார்த்துட்டு எங்கே மரத்தில் எதுவும் அடைஞ்சிருக்கா இல்லை வேறு எங்கேயும் அடைஞ்சிருக்கான்னு எங்கேயுமே கிடையாது. சரிங்களா, எங்கேயுமே இல்லை. நானும் இந்த மரத்துலலாம் பார்த்துட்டேன். மரத்தில் சில புறாக்கள் வந்து மரத்துலலாம் அடையலை. தேடி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். இங்கே ஒன்றுமே காணோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேட்டு போட்டு எப்படி தான் வரணும். கேட்டு போட்டு வந்திருக்காங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்ச ஆள் தான் வந்திருக்காங்க. பாருங்கள், கோழியெல்லாம் இருக்குது. கோழியை விட்டுட்டு இந்த புறாவை மட்டும் தூக்கிருக்காங்க. கோழியே உங்களுக்கு வந்து ரேட்டு கூட போகும். இங்கே எனக்கு கேட்டு போட்டுமே வந்து தூக்கிருக்கீங்க. எப்படி நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு ஜோடியை மட்டும் காணும். சரிங்களா, ஒரு ஜோடியை மட்டும் காணும். கொண்ட புறா என்ன ஃபேவரட்னு சொல்ல. ஒரு ஆள் மரம் செடி கொடி எல்லாத்துலேயும் தேடி பார்த்துட்டேன். இல்லை, அந்த ஒரு ஜோடியை மட்டும் காணும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு டவுட்டு தானே வரும், யாராக இருந்தாலுமே. சொல்லுங்கள். மரத்தில் நானும் நிறையா இந்த தென்னை மரம் முதல் கொண்டு அடித்து பார்த்துட்டேன். பட் எங்கேயுமே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த புறா எங்கே போச்சுன்னே தெரியல. அதோட கடவுள் புண்ணியத்தில் திரும்பி வந்துருச்சுன்னா தேவைடா. நானும் அந்த சந்து புந்து எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல கூட காணோம். சரி, அதான் நான் யூடியூப்லேயாச்சும் போடலான்னு அந்த மேலே கூட அடித்து பார்த்துட்டேன். மேலே ரெண்டு புறா மட்டும்தான் போந்திருக்கு. குண்ட புறாக்கள்லாம் காணோம். எங்கே போச்சுன்னே தெரில. ஆக்சுவலி இந்த ஏரியாலாம் பூனை வர ஏரியா. பூனை பிடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு வந்து ரெண்டு புறம் எப்படி பிடிக்கும், ஜோடி அப்படி பிடிக்கும். மரம் செடி கொடியிலையும் இல்லை, நான் பார்த்துட்டேன். பூனை ரெண்டு ஜோடியாக பிடிக்காதுல்ல. பூனை பிடிச்ச மார்க்கிங்கே இங்கே காணும். பூனை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தடையம் இடம் இருக்கும். எதுவுமே காணுமே. இருங்களேன், கோழி மட்டும் இருக்கா. நான் புறா முடிக்கும் இவ்வளோ பெரிய கேட்டு போடும்போது புறா வந்து பிடிச்சிருக்காங்க. அது யாருன்னு தெரியலை. எனக்கு டவுட்டாகவே இருக்குது. சந்தேகம் ரொம்ப வருது. ஏன்னா ஒரு புறா பிடிச்சிருந்தா கூட சந்தேகப்பட மாட்டேன். ரெண்டு புறா பிடிச்சிருக்காங்க. சந்தேகம் ரொம்ப இருக்குது. கேமராவை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். கேமராவை பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் எடுத்தானு. கண்டிப்பாக கேமராவில் பார்த்தா தெரிஞ்சதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். புறா கிடச்சிச்சா இல்லைன்னா ஒன்று ஓடி போச்சுன்னா கடவுள் புண்ணியத்தில் வந்துடும். நான் சொல்கிறேனே, ரெண்டு புறா ஒன்றா ஜோடியாக காணாம போயிருக்கு. பாப்பா கேமரா பார்த்து தெரியும். ஓகே, தேங்க்யூ.